சொன்னாரு. அந்த கஷ்டப்படுற குடும்பங்கிற அடையாளத்தை மாத்தணுங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான எண்ணம். இதுல என்னன்னா மிடில் கிளாஸ் உடைய ஒரு முக்கியமான லட்சணம் என்னன்னா, இது போகுது இப்படியே போகுது, இப்படியே விட்டுடலாம், அதை ஒன்றும் மாத்த வேண்டாம், அப்படியே போட்டை ஆட்டாம கொண்டு போய் சொர்க்கத்துக்கு சேர்த்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு காலகட்டம். அப்படியே இருந்துட்டு அப்படியே வாழ்க்கைய வாழ்ந்து போனவங்க எல்லாம் இருக்காங்க. எனக்கு என்னுடைய உறவினர்களே நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஆனா இன்றைய மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் அப்படி இல்லை. நான் எல்லார் கதையும் கேட்டேன். இதுல அனிதா, சோமசேகர், இவங்க கதையெல்லாம் நம்ம கேட்கும் போது எல்லாத்துலயுமே அந்த சோகம் இருக்கு. ஆனா ஏழை சொல்லிக்கலாம் தவிர ஏழைக்கான எல்லா சோகமும் அதுலயும் கொஞ்சம் இருக்கும். பசி இருக்காது. ஆனால் இன்றைய மிடில் கிளாஸ் சரி, ஏழையும் சரி, மிடில் கிளாஸும் சரி, அதையெல்லாம் வென்று கடந்து தன் கனவுகளை நிறைவேற்றியே ஆக வேண்டும்ங்கிற நம்பிக்கை இன்னைக்கு நிறைய இருக்கு.